சூடான சாதத்தில் இந்த கோங்கரா பச்சடியை போட்டு பிசைஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்கே அடாட்டா வேறு லெவலில் இருக்குங்க. கோங்கரா பச்சடினா ஒன்றும் இல்லைங்க, புளிச்சக்கீரை தாங்க. எங்கள் அம்மாலாம் வேக வச்சு தாளிப்பாங்க. நான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி தனியா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மாற்றி வச்சு அதை நல்லா குறை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு புளிச்சிக்கிற அரைக்கட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒருத்தி நான் பண்ணுறேன்னு என்னை விடவே இல்லை. எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுன்ருக்கு. இந்த மாதிரி கலர் செஞ்ச வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளிச்சிக்கீரை இதோடு சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துனா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு. பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச புளிச்சிக்கீரை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் இரும்பு சத்து ரொம்பவே இருக்குது. தண்ணி ஊற்றாமல் அரைச்சினாலும் 3 நாள் ஆனாலும் கெடாது.